தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சிசிடிவி ஃபுட்டேஜ் காலையில உங்கள்கிட்ட தான் சொன்னேன், எனக்கு மத்தியானம் நீங்க தந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட சொல்லல, அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு ஆனால் மத்தியானம் கண்டிப்பா நீங்க தந்துட்டீங்க. நான் போய் நின்னதுக்கு நான் எல்லாரையுமே ஓப்பனா சொல்றேன், நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வீடியோ 2 மணி நேரம் வீடியோ நம்ம கொடுத்தாச்சு இல்ல, இப்ப கூட பார்த்துட்டு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணிட்டு நம்ம சொல்றோம். அப்ப எனக்கு மத்தியானம் வரைக்கும் டைம் தருவீங்களா? இப்ப நான் அனுப்பி விடல, இன்னும் நைட்டே சாயந்தரம் எடுத்துறேன். சாயந்தரம் நான் எடுத்துறேன். அவங்கள்ட்ட இல்ல நீங்க இன்னைக்கு காலையில நாளைக்கு காலையில நான் இப்போ ஓப்பனா எல்லாருக்கும் என்ன சார் நான் சொல்லிட்டோம்ல, நான் வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு எல்லாரும் இன்னொருத்தவங்க கூட எனக்கு ஒரு சொன்னாங்க. இப்ப இன்னொரு 2 பேர் வந்து புதுசா ஏதாவது மாறி சொல்லுவாங்க. அதுதான் இப்ப அதுக்கு ஒரு விளக்கங்கள், அதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அப்படி இல்ல, அது இங்க கரெக்ட். நான் சொன்ன மாதிரி விசாரணை இல்ல, அங்க நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செகண்ட் அறிவியல் பூர்வமான ஆய்வு நடத்தி அந்த தடயங்கள் கலெக்ட் பண்ணிருக்கோம். 3வது அங்கே இருக்க ஆவணங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருக்கோம். இது என்னைக்கும் மாறாது, அந்த ஆவணங்கள் அப்படியே தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம குற்றவாளிகளை கைது செய்திருக்கோம், விசாரணை நடத்தியிருக்கோம். அங்கே இருக்க எல்லா சாட்சிகள்கிட்டையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அது என்றைக்கும் மாறாது, சரிங்களா? அது கோர்ட்டில் தான் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். அட்வொகேட்டாக அதை டெபாசிஷன் போட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ விசாரணை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சுதந்திரமாகவும் வெளிப்படையாக தான் நடக்கும், சரிங்க? இன்னி அளவும் நீங்கள் அதில் வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வரைக்கும் ஒரு சந்தேகம் இல்லை சார். நான் திருப்பி சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். இந்த ஒருத்தங்க இன்னைக்கு நான் டீன் ஆஃபீஸ் போகும்போது யாருன்னே தெரியாது, என்னை கூப்பிட்டு சட்டுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வார்டன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயில் கைதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜெயிலில் சூப்பரண்டுன்னு ஒரு சார் இருப்பார், ஒரு பால் பாக்கெட்டுனாலும் சரி அவரை கேட்காம உள்ள போகாது, வெளியே வராது. நீ கொடுக்குற 10 பழத்துல 5 பழம் கூட அவர் எத்தனை பழம் கொடுக்கணும்னு சொன்னாலும் அதுதான் அந்த கைதிக்கு போயிட்டு. நான் உள்ள இருந்தேம்மா, எனக்கு தெரியும், நான் சொல்றேன், நீ அவரையாமா அதுல கொண்டு வரலன்னு கேட்டாங்க. நான் அதை நான் இப்ப பேப்பர்ல எழுதவோ நீங்க கொண்டு வாங்க சொல்லவே இல்லை. நீங்க விசாரணை எப்படி கொண்டு கொண்டு போங்க, பிரச்சனை இல்லை. இந்த போஸ்ட்மார்ட்டத்துல நான் அது எதுவுமே மண்டையில எடுக்கல சார். நான் கேட்கிறேன், இப்படியெல்லாம் என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன கேட்கறேன், எதுவுமே வேண்டாம், நீங்க இன்வெஸ்டிகேஷனை தாராளமா பண்ணுங்க, உங்களை மனப்பூர்வமா நம்புறேன். இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் இது டேட்டு டைமு சொல்லாததுக்கு நேற்று தான் விளக்கம் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடிலேருந்தே போஸ்ட்மார்ட்டம் எனக்கு திருப்தி இல்லை நான் சொன்னேன். ஒரு டிவிக்கு நான் சொன்னேன், எனக்கு திருப்தி இல்லைன்னா டேட் இல்லை, டைம் இல்லை, நான் பார்த்த காயங்களில் ஒன்று விடுபட்டுருக்கு, அது ஏன் வரலைன்னு தெரியலை. இன்னும் இவங்க வந்தவங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ஃபுட்டேஜ் எடுக்கலை, நீங்கள் ஏன் உள்ளே இருக்கலைன்னு கேட்காங்க. நான் ஐடென்டிஃபை பண்ணதோட வெளியே வந்துட்டு என்ன உள்ளே இருக்கு, அது தப்பு. ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் உள்ளே இருக்கணும்ல, நீங்களும் அதை கேட்கணும்ல, ஏன் கேட்கலன்னு கேட்குறாங்க. அப்போ ஏன் நான் அதை ஒன்று கேன்சல் பண்ணீங்க? அது கரெக்டு 100. நான் போகிட்ட சொன்னேன் 100% போஸ்ட்மார்ட்டம் கரெக்டுன்னா எனக்கு ஏன் மத்தியானம் வரைக்கும் டைம் தர மாட்டேங்க? நான் இங்கேயே வச்சிருக்கேன். இல்ல நான் இருக்க முடியலன்னா நான் இவங்களும் தான் உள்ள போனோம். என்னால முடியல, நான் சொல்லல, நான் அழுத, நான் வெளியே வந்துக்கலாம். அப்ப இவங்களும் இருக்க சொல்லிருக்காங்க, ஏன் வெளியே போய் சொன்னாங்க? அந்த கேமரால இருக்கு. இந்த இதுல 2 விதமான என்கொயரி பண்றோம். ஒண்ணு வந்து காவல்துறை வந்து பண்றாங்க, இன்னொன்று நீதித்துறை பண்றாங்க. ஏன்னா இதுல வந்து எந்த வித இதுவும் நடந்திருக்கூடாது சொல்ல 2 தரப்பு இண்டிபெண்டா என்கொயரி பண்றோம். அந்த போஸ்ட்மார்ட்டம் பொறுத்த வரைக்கும் ஜேஎம் அவர்கள் வந்து நேரடியாக வெளிப்படையாக வந்து நடத்துறாரு. உள்ள டாக்குமெண்ட் தான் எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வீடியோ ரெக்கார்ட் கொடுத்துருக்கோம், சரிங்களா? நான் ஹியூமன் ரைட்ஸ்ல டாக்டர்கிட்ட காணிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், அந்த காட்டுற டாக்டர் வெரிஃபைடா கரெக்டான டாக்டராங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நிமிஷம் உங்களை தப்பு சொல்லுங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க யாரும் தப்பா கைட் பண்ணி அப்படி எதுவும் இஷ்யூ ஆச்சுன்னா அதை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் சொல்லுங்க. இப்ப இவங்க ஒரு டீன், அவங்க படிச்சிருக்காங்க டீனு. ஸோ வந்த டாக்டரும் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்ல வந்திருக்காங்க, இன்னொருத்தங்க திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல வந்திருக்காங்க, ஒருத்தங்க கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஓகே
இப்ப நீங்க காட்டுற டாக்டர் யாரு, அவர் என்ன ரிஜிஸ்டர்டு, அவரோட இது என்ன, அது வந்து உங்களை வந்து நேரடியா பார்க்கணும்னு சொல்றாங்க. அது பார்க்கணும். இப்ப இவங்க நான் டாக்டர் நான் அதான் சொன்னோம். இல்ல, நான் டாக்டர் ஒரு நிமிஷம் இருங்க. நான் டாக்டர் பாருங்க அப்படின்னா சரி. அவங்க இப்ப நீங்களும் டாக்டர் இல்ல, நானும் டாக்டர் இல்ல, நம்ம எல்லாம் போது மக்கள் தான். அவங்க சொல்ற அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு புரிய போறது இல்லை. அப்படி ஏதாவது நாங்களுமே இங்க இருக்கிற டீம் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க எல்லாமே. இது வந்து ஒருத்தர் போய் சொல்லலாம், இருக்கிற 50 பேரும் போய் சொல்ல முடியாதுல்ல. 50 பேரும் பேசி வச்சு 19 காயம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க நம்பலன்னா இல்ல, இப்ப நீங்க இத்தனை பேரை நம்பல, ஆனா அந்த ஒரு டாக்டர் நாங்க எல்லாம் சேர்ந்து நம்பணும்னு சொன்னாங்க. அந்த ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லாம நீங்க வேற MBBS தமிழ்நாட்டிலே சும்மா வந்து குழப்பம்னா எதுவுமே இப்ப நீங்க நாளைக்கு எப்படி என்ன செய்யணும் சொல்றீங்க? மத்தியானம் வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க. நான் ஒரு 4:30 நான் பாடியை பண்ணிக்கிறேன். மத்தியானம் வரைக்கும் டைம் எப்படி அமைச்சர் அதுக்கு பிரச்சனை இல்ல. இப்போ எங்களோட கடமை வந்து பாடி உங்ககிட்ட கொடுக்கணும், கட்டாயப்படுத்தி கொடுக்கணும் இல்லை. இறந்தவங்களை வந்து ஒரு மரியாதை பூர்வமாகவும் அவங்களுக்கு வந்து பாடிக்கிட்டு ஒரு இன்டெகிரிட்டி இருக்குது. கான்ஸ்டியூஷனும் அதுதான் சொல்லுது. அந்த மரியாதை பூர்வமாக அடக்கம் பண்ணணும் தான் எங்களோட பொறுப்பு. அதுக்காக தான் நான் அடக்கம் பண்ணுறது தான் நாங்கள் வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ மற்றபடி உங்ககிட்ட பாடி ஒப்படைச்சு நாங்கள் வந்து விலைக்கிட்டுலாம் வரல. அதுக்காக தான் 2 மினிஸ்டர் வந்திருக்காங்க, கலெக்டர் வந்திருக்கா, நாங்கள் வந்திருக்கோம். சரிங்களா? அந்த பாடிக்குரிய மரியாதை பூர்வமாக அடக்கம் பண்ணணும். அதுதான் எங்களோட ஒரே நோக்கம், வேற ஒன்றும் கிடையாது. நாளைக்கு பண்ணலாம் சார், சாயங்காலம் ஈவினிங் பண்ணலாம். சரி ஓகே. நீங்க யாரு பண்ணா? சார் நானும் விஜய் தான் வந்தோம். சரி, ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. நீங்க ஒருத்தர் பேசுங்க. எஸ் சார். சார் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் சொல்கிறது போல் வெரிஃபைட் டாக்டர்ஸ் தான். நாங்கள் ஏதோ சாதாரண டாக்டர்ஸுக்கிட்ட நாங்கள் போகிறதும் கிடையாது. எங்கள் சார் வந்து அவ்வளோ குவாலிஃபைடான டாக்டர்ஸ் தான் நம்புவாங்க. எல்லா டாக்டர்ஸும் நம்ப போகிறது. அட்வொகேட் ஹென்ரி ஹெட் சார், ஆமா, மக்கள் கண்காணிப்பு அங்கேருந்து நாங்கள் வந்துருக்கோம். ஓகேங்களா? எங்கள் சார் சொன்னது நம்ம ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம். செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு அது ஓகேவா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிடுவோம். அதைத்தான் நாங்கள் அக்கா கிட்ட சொன்னோம். சார் அவங்க அக்கா கிட்ட அதான் பேசினாங்க. அக்கா சாருன்னு சொல்றது செகண்ட் ஒப்பீனியன்னா அவர் யாருன்னு ஒரு ஆத்தரைஸ்டு இதில் உள்ளவரா யார்? ஏன்னா இப்போ டாக்டர்ஸ்னா கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடியவங்கள நம்ம நம்பாம நீங்கள் இன்னொருத்தர சொல்றீங்களா? அவர் யாரு? அவர் யாருன்னு சொல்லுங்க. அவர் என்ன, அவரோட அவருடைய வேலை பார்க்கிறாரு, அந்த டீடைல் சொல்லுங்க. கவர்மெண்ட் சைடில் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ல. அப்ப எங்ககிட்ட நீங்களும் எங்களுக்கு யாரும் தெரியணும்ல. ஏதோ ஒரு அன்குவாலிஃபைட் டாக்டர் அவர் நீங்க